ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்ஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். பேக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எந்த விதமான சேஞ்சுமே இருக்காது. ஃப்ரண்ட்டில் தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும் கட்டிங்கில். அதனால் அதை மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற காரணத்துக்காண்டி பேப்பர் கட் வந்து தனியாக பண்ணி காமிச்சிருக்கோம். இது கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு, அதுவும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் டீட்டெயிலாக வந்து போடுறேன். இதுக்குரிய ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸு, அடுத்த ஸ்டிச்சிங்கு, இது எல்லாமே வந்து நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃப்ரண்ட் பீஸை மட்டும் நான் வந்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பேக் பீஸ் எடுத்து அப்படியே வரைஞ்சிக்குவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ்லேருந்து நம்ம பிரின்ஸ் கட் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பேக் பீஸ் அப்படியே வரைஞ்சிட்டோம். அடுத்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து கீழேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம கிராஸாக லைன் கொடுக்கணும். இது எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கிராஸ் பீஸில் வந்து ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இழுத்தாலும் நம்மளுக்கு பெண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்மளால் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கொடுக்க முடியும். அதனால் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து லைன் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 1 இன்ச்சுக்கு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு கிராஸாக கொடுப்போம். அது ஏன் கிராஸாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வந்துடக்கூடாது. அதனால் அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் எங்கே வருமோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கிராஸ் லைன் வந்து கொடுத்துடலாம். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் உங்களுக்கு ஒன்று போல் ஈவனாக வந்து வந்துடும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துடும். இதனால் உங்களுக்கு அந்த இடம் வந்து கிராஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஸ்டிச்சிங் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதுலேருந்து பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வரனால அந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லை. மற்ற இடங்களில் மட்டும் கிராஸாக கொடுத்துக்குவோம். இப்போ நெக்கு வந்து வரைஞ்சிடலாம். நெக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு குடஞ்சி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட் பிடிக்கணும். டாட் வந்து எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்குவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்குது. அப்புறம் உள்ளே நம்ம மடித்து அடித்தது எவ்வளோன்னு பார்ப்போம். 1.25 இன்ச்சு வந்து இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து சென்டர் பாயிண்ட் வந்து குறிச்சிக்கலாம். இதுதான் பிரின்ஸ் கட்டோட முக்கியமான இடமே. இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் நோட் பண்ணியிருக்க அந்த 4.25 இன்ச்சை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் வந்துட்டு அதுக்கப்புறம் 2வது லைன்லேருந்து தான் நீங்கள் வந்து கிராஸ் கொடுக்கணும். இப்போ பட்டியோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்து கீழேருந்து தான் வரணும். 5.5 இன்ச்சு இருக்குது. கீழேருந்து 5.5 இன்ச்சு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 லைனையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஸ்ட்ரெயிட் வந்து அதுக்கப்புறம் தான் கிராஸ் வரணும். இந்த கிராஸ் லைனை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம். புதுசாக பழகுறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பெண்டு கொடுக்கறதுக்காண்டி நம்ம ஏற்கனவே போடுற அந்த ஆம்கோல் கட்டை வந்து போட்டுக்கலாம். கீழேருந்து ஒரு இன்ச்சுக்கு நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெண்டு, அந்த ஆம்கோல் பெண்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக கிராஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி பெண்டு வரைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் பிரின்ஸ் கட்டில் வர எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு. இது நம்ம போட்டு அந்த பெண்டு போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கப் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் கட் பண்ணுங்கள். அந்த பெண்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு 2 பீஸ் இதில் வரும். 2 பீஸையுமே வந்து தனித்தனியாக கட் பண்ணியே எடுத்துடலாம். பிரின்ஸ் கட்டில் இது ஒன்று தான். இது வந்து 2 பீஸாக வரும். இப்போ நம்ம இந்த 2 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். பேக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக எப்போதுமே எல்லா ப்ளவுஸும் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதேக்குரிய கட்டிங் தான் வருதும். இதுக்குரிய ஃபுல் வீடியோ, அதாவது பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது மட்டும் கட்டிங் புரியணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் பேப்பர் கட் வந்து தனியாக பண்ணி காமிச்சிருக்கோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. இப்போ நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எடுத்துருக்க அந்த பேப்பர் கட்டை அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து எங்கே வருமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் தள்ளி வந்து மெஷர் பண்ணி டாட் லைன் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல தான் இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வரும். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கரெக்டாக டாட் லைன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணையில் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான். இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம எடுக்கணும். அதுலேயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கிளாத் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2ஆகவே மடித்து கூட அட் அ டைமில் 2 பீஸை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான 4 பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு சைட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த பீஸை நம்ம அப்படியே எடுத்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு வந்து அதில் எப்படி அந்த 1/4 இன்ச்சு விட்டுருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து டாட் லைன் வந்து போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். இல்லை சேனல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டிச் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. ஒன்று போல் ஈவனாக அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் அந்த டாட் லைன், அதாவது அந்த ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து ஆரம்பிக்கும். அதிலேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மெஷர் பண்ணி நம்ம டாட் லைன் கொடுத்துக்கலாம். எந்த இடத்துல பெண்டு வருதோ அந்த இடத்துல அதே மாதிரி பெண்டு கொடுத்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வரைஞ்சிருக்க மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. புதுசாக பழகிறவங்க கிளாத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பழகுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அடுத்து கிளாத்தில் நீங்கள் வெட்டையில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சிஸ்ஸர்லாம் இப்படி பெண்டு பெண்டாக போகிறது வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் நீங்கள் நிறையா கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா பீஸுமே வந்துடுச்சு. அடுத்து வந்து கீழே வந்து பட்டி கொடுக்கறதுக்கு 2 சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோ தனியாக போடுறேன். இந்த வீடியோ இப்போதைக்கே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் சரி கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஒரு என்கரேஜாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பட்டியெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, அப்புறம் லைனிங் எப்படி எடுக்கிறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவுமே நான் வந்து டோட்டலாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இதுக்குரிய ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.